மரியாள் இந்த பண்புகளை நாம் யோசிச்சு பார்ப்போம். மரியாளுக்கு அழைப்பு கொடுத்தது போல இறைவன் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார். ஒவ்வொரு விதத்திலே அழைப்பு கொடுக்கின்றார். மரியாளுக்கு திடீரென்று ஒரு நாள் வாழ்விலே உட்புகுந்து உன் வாழ்க்கை எனக்கு சொந்தம் என்று அவர் உரிமை கொண்டாடி எழுக்கின்றார். மரியாள் ஆம் எடுத்துக்கொள் என்று கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த அழைப்பு எந்த உருவத்திலும் வரலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதை வாழ முயற்சி எடுப்போம். அதை வாழ்கின்ற பொழுது இறைவனின் வார்த்தைகளை நம் வாழ்விலை கடைபிடித்து வாழ்வதில் தான் அந்த அழைப்பை முழுமையாக வாழும் தன்மை மரியாளிடத்தில் இருந்தது போல நம்மிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்று மரியாள் நமக்கு தெளிவாக்குகின்றார். அப்படி நீ வாழ்கின்ற பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொன்றையும் அன்றைக்கே கண்டுபிடித்து விட வேண்டும். எனக்கு கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து உள்ளத்தின் அவ்வளவு வேதனைகளையும் தன் அன்பு காணிக்கையாக கிறிஸ்துவின் மரணத்தோடு ஒப்படைத்தால் இன்றைக்கு நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்வின் கவலைகளையும் வேதனைகளையும் அன்றைக்கு மரியாள் கிறிஸ்துவன் பாடுகளோடு ஒன்றிணைத்து ஒப்பு கொடுத்தது போல இன்றைய நற்கருணை பலியிலையும் நாம் அனைவரும் கொண்டு வந்து கிறிஸ்துவின் நற்கருணை பலியை ஒன்றிணைத்து நம் வாழ்விலையும் மரியாளை போன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கிறிஸ்துவின் பலியோடு ஒன்றிணைத்து இந்த திருப்பலியினால் நாம் கிறிஸ்துவின் அருட்காவலையும் மரியாளுடைய அருட்காவலையும் முழுமையாக பெற்று உங்கள் வாழ்விலே அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெற்று வீடு திரும்ப உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி, எங்கள் அன்பு இறைவா எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் அன்பு இறைவா எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய திருச்சபையின் தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கண்ணியர், பொதுநிலையினர் அனைவருக்கும் நல்ல உடல் ஆன்ம சுகங்களை தந்து இறையாட்சி பணியை விதைக்கவும், சிறப்பாக இந்த பணிமை அன்னை திருவிழாவினுடைய துவக்க நாளாகி இன்று இந்த ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஆயர், எங்களது பங்கு தந்தை, துணை பங்கு தந்தை மற்றும் பங்கு பணியாளர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் ஆன்ம சுகத்தை தந்து நீர் அவர்களோடு இருந்து இந்த திருவிழா காலங்களில் வழிநடத்திவிட வேண்டும் என்று ஆண்டவரே உங்களை கொண்டாடுகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய நாட்டை ஆளும் தலைவர்களை உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் நாட்டு தலைவர்கள் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் சுயநலத்திற்காகவும் பணிபுரியாமல் மக்களுக்காக பணிபுரிய வேண்டியும், மக்களுடைய தேவைகளை மனதில் கொண்டு நீர் பின்பற்றிய வழியை அவர்களும் பின்பற்றி எல்லோரும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் அன்போடும் வாழ வேண்டிய மனநிலை பெற வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பின் இறைவா, இந்த திருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த முதல் நாளிலே இங்கு கூடியிருக்கின்ற மக்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரையும் எங்கள் அன்னையுடைய வழியை பின்பற்றி எங்கள் அன்னை எல்லோரும் தாய் என்பதை உணர்ந்து நாங்கள் அனைவரும் அன்னையுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒற்றுமையாக மகிழ்ச்சியோடு எந்தவிதமான கலக்கம் இல்லாமல் இந்த திருவிழாவை சிறந்த முறையிலே நிறைவேற்றி இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பின் இறைவா, எங்கள் கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும், குடும்பத்தில் உள்ள வீட்டு தலைவர்களுடைய தொழில் முயற்சிகளை, இங்கு இருக்கின்றவர்கள், வெளிநாட்டில் இருந்து பணிபுரிந்தவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தவர்கள் அன்றைய ஆசீர்வாதத்தால் உம் திருமகன் இயேசுடைய வரவழைனாலும் அவர்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று தொழிலை நல்ல முயற்சியை நல்ல வளமையை பெற வேண்டும் என்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே இந்த திருப்பலியை பங்கு கொள்ளாமல் இயலாமல் இருக்கின்றவர்கள், நோயாளிகள், உடல்நலம் குறைந்தவர்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களை நீரை நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடல் சுகத்தையும் தந்து அவர்கள் உமது அரசினை பின்பற்றி நடக்கக்கூடிய வரத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம்.
நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஆண்டவரை பார்த்து மௌனமாக உள்ளத்திலே கூட கொண்டாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, உம்மை இறந்து மன்றாடும் திருச்சபையின் ஜனங்கள் உமக்கு உகந்தனவாயிருக்க செய்தவர்களும் எங்கள் தகுதியின் நம்பிக்கை கொள்ளாமல் ஒரு இரக்கத்தை மட்டுமே முன்னிட்டு நாங்கள் கேட்பதை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.